மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கொடநாடு பங்களாவில் நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் கோரிக்கை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் விவரிக்க கேட்போம். வில்லியம், வணக்கம். இந்த மனுவில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது? வணக்கம். கொடநாடு கொலை வழக்கு இன்று உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அப்துல் காதர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான், கனகராஜ் மற்றும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் விசாரணை அதிகாரி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் வாழையாடு மனோஜ் மட்டுமே ஆஜரானார். இந்த வழக்கு விசாரணையின் போது குஜராத்தில் இருந்து திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு கால் டீட்டெயில் ரெக்கார்டை ஆய்வு செய்ய வந்த தொழில்நுட்ப குழு நிபுணர் சேகரித்த தகவல் குறித்தும் மீண்டும் அந்த குழு திருச்சி வர உள்ளது குறித்தும் நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த அறிக்கை வந்த பின்பே முழுமையான விசாரணையை தொடங்க முடியும் என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கிற்கு கால அவகாசம் கோரினர். அதே போல எதிரிகள் தரப்பு வழக்கறிஞர் விஜயன் கொடநாடு பங்களாவில் பல்வேறு மாற்றங்கள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது, இது தடயங்கள் அளிக்கக்கூடும் என்பதால் இதனை நீதிபதி தலைமையில் குழு ஆய்வு செய்ய வேண்டும் என ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இதற்கு பதில் மனுவை எதிர்வரும் 23ஆம் தேதி அரசு தரப்பு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். இரு தரப்புகளையும் விசாரித்த நீதிபதி வழக்கையும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வில்லியம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.